मुझको थोड़ा राउंड घुमा के अन्ना के जैसा चश्मा लगा के कोकोनट में लस्सी मिला के आ जाओ सारे मूड बना के मुझको थोड़ा राउंड घुमा के अन्ना के जैसा चश्मा लगा के कोकोनट में लस्सी मिला के आ जाओ सारे मूड बना के और रजनी फैंस don't miss that chance all the Rajini fans don't miss that chance Hi, hello, namaste, vanakkam, adab. Welcome to Lakka Kikka powered by Quicker. ஒரு வேலை உற்சாகமா ஆரம்பிச்சாலே போதும் அந்த வேலை முடிஞ்ச மாதிரி தான். சோ நம்ம லக்கா கிக்கா உற்சாகமா ஆரம்பிப்போமா? இன்னைக்கு நம்ம கூட விளையாட வந்திருக்காங்க பகடை பகடை டீம். ஃபர்ஸ்ட் வரப்போற பார்ட்டிசிபென்ட் அந்த படத்தோட ஹீரோ திலீப் குமார். லெட்ஸ் வெல்கம் திலீப் குமார். தூக்கி வீட்டு காலர் பல மில்லியனில் டாலர் தூக்கி வீட்டு காலர் பல மில்லியனில் டாலர் ஒரு பெண்ணாய் மாறி இங்கே வந்தது நாளைக்கு பிரைஸ் வின்னர் இனி உலகத்துக்கே மன்னர் என் காட்டில் இன்று காசு மழை கொட்டுதே என் வானம் விடிஞ்சாச்சு என் எண்ணம் பலிச்சாச்சிடா இன்றே என் கஷ்டம் ஆச்சு கிராஷ் என் சிஸ்டம் ரிஃப்ரெஷ் ஆச்சிடா நெஞ்சில் பூ மழையா ஒளிஞ்சு போச்சதடா இனி நல்ல நேரம் எனக்கு வந்ததடா தூக்கி வீட்டு காலர் பல மில்லியனில் டாலர் ஒரு பெண்ணாய் மாறி இங்கே வந்தது அடுத்த வரப்போற பார்ட்டிசிபென்ட் இந்த படத்தோட ஹீரோயின் திவ்யா சிங். லெட்ஸ் வெல்கம் திவ்யா சிங். பக்காடியா சேல கட்டி வந்த பக்காடியா பால் வாசமா தேன் வாசமா தொட்டானியும் கூட அம்பானிதான் கண்ணில் விழுந்தவன் கண் கூசுவான் என்னை ரசிச்சவன் தூங்க மாட்டான் உலோகம் தீர்ந்தாலுமே இனித்திடும் ஆட்டங்கள் தீராதடா உலோகம் தீர்ந்தாலுமே இனித்திடும் ஆட்டங்கள் தீராதடா பக்காடியா சேல கட்டி வந்த பக்காடியா பால் வாசமா தேன் வாசமா தொட்டானியும் கூட அம்பானிதான் அடுத்த வரப்போற பார்ட்டிசிபென்ட் இந்த படத்தோட காமெடியன் சங்கர். இவர் நிறைய காமெடியன்ஸ் கூட நடிச்சிருக்காரு. லெட்ஸ் வெல்கம் சங்கர். பார்ட்டிசிபென்ட் சுனந்தா. இவங்க இந்த படத்துல கோய் சர்ல கூட சேர்ந்து நடிச்சிருக்காங்க. லெட்ஸ் வெல்கம் சுனந்தா. நான் 2ஆம் கிளாஸ்
பகட பகட டீம் ரெடியா இருக்காங்க இன்னைக்கு என்ஜாய் பண்ணிட்டு அவங்க படத்தோட ப்ரமோஷன் பண்றதுக்காக. சோ ஃபர்ஸ்ட் கேம் ஸ்டார்ட் பண்ணிடலாம். லெட்ஸ் ஸ்டார்ட் ஃபர்ஸ்ட் ரவுண்ட். ரோஜா தி பாஸ். சோ இந்த ரவுண்ட்ல நான் உங்களுக்கு கேள்வி கேக்குறேன், நீங்க பதில் சொல்லணும். ஒவ்வொருத்தரையும் ஒரு கேள்வி கேக்குறேன், ஆனா ஒரு கேள்விக்கு 5 பதில் சொல்லணும். நீங்க ஒரு ஆன்சர் கரெக்டா சொன்னா 1000, 5 கரெக்டா சொன்னா 5000 கொடுத்துறேன். சோ இந்த ரவுண்ட் லக் ரவுண்ட். ஃபர்ஸ்ட் திலீப், உங்களுக்கான கேள்வி பார்க்கலாம். தமிழ் சினிமாவில் 6 பேக் வயிறு இருக்கிற ஹீரோஸ் யார் யார்? சூர்யா சார். சூர்யா ரைட் ஆன்சர். தனுஷ் சார். தனுஷ் சார் 6 பேக் தேவையில்லை, மொத்தமாவே ஸ்கெலிட்டன். ரைட் ஆன்சர். I think விக்ரம் சார். விக்ரம் சார். விக்ரம். இப்பதான் ட்ரைலர் பார்க்கறமே சங்கர் சார் படத்துல. சங்கர் சார் படத்துல. And I think சிம்பு சார். சிம்பு. நோ, இன்னொன்னே ஒரு சான்ஸ். Tharwa, there is a new guy. Can I? அதர்வா. அதர்வா. ரைட் ஆன்சர். ஒன் மோர். திவ்யா. மேடம் அவங்க 2 ஆன்சர் சொல்லி கொடுத்துட்டாங்க மேடம். அவங்க அது அவங்களுக்கு தெரியாதுல, இப்போ 2000 அவங்களா கொடுத்துட்டாங்க. No. you lost me. Okay, tell me one hero name. 6 pack hero. Don't tell Bollywood. Dilip Kumar. No. 6 pack Family pack. Family pack. Sarla Shankar. விஷால். Vishal. Vishal sir. Yes. Hey, he's having. Right answer. இப்போ திவ்யா, உங்களுக்கான கேள்வி. சினிமால சம்பாதிக்கிறவங்க இங்க ஏர்ன் பண்ணி எதுல வந்து இன்வெஸ்ட் பண்றாங்க? House. ஹவுஸ். ரைட் ஆன்சர். Again on cinema. அகைன் ஆன் சினிமா. முட்டாள்தனம். நானும் செஞ்சிருக்கேன் முட்டாள்தனம். Gold. Jewelry. ஜுவல்லரி. ஓகே. Land. லேண்ட். வீடு, இடம் எல்லாமே ரியல் எஸ்டேட்ல வரும். Clothes. க்ளோத். நோ வே. சுனந்தா. இல்ல எனக்கு தெரிஞ்சது சொல்லிட்டாங்க மேம். ரியல் எஸ்டேட் தோணுச்சு, ஹவுசிங் தோணுச்சு. சோ திலீப், நீங்க சொல்ல முடியுமா? எனக்கு தெரிஞ்சு மேக்ஸிமம் வந்துச்சு. சங்கர். விண்ட் மில் எல்லாம் இது பண்றாங்க மேடம். விண்ட் மில் இருக்கு இல்லையா, விண்ட் மில். பவர் ப்ராஜெக்ட். பவர் ப்ராஜெக்ட் Windmill. அதுல இன்வெஸ்ட் பண்றாங்க. சோ ஃபைனல் ரைட் ஆன்சர் என்னன்னு பாத்துடலாம். ஷேர் மார்க்கெட்ல வைப்பாங்க. அடுத்தது மியூச்சுவல் ஃபண்ட்ஸ். ஓ, மியூச்சுவல் ஃபண்ட்ஸ். ஓகே, ஈஸி ஆனதா பார்த்ததுக்கு அப்புறம் தெரிஞ்சிருக்கு. ஐயோ, ஷேர் மார்க்கெட். ஆமா. ஓகே சங்கர், இப்போ 5 ஆன்சர் சொல்லுங்க. 5000 உங்களுக்காக காத்துட்டு இருக்கு. கண்டிப்பா மேம். உங்களுக்கான கேள்வி. சினிமா வர்றதுக்கு நிறைய பேர் ஆசைப்படுறாங்க. ஏன்? ஒண்ணு புகழ். புகழ். ஆமா. ஓ, ரைட் ஆன்சர். இன்னொன்னு பணம். அது முதல் சொல்லு. இல்ல, புகழ் தான் ஃபர்ஸ்ட். அதுக்கப்புறம் பணம் ஆட்டோமேட்டிக்கா வந்துரும். ஏன்னா நிறைய பேருக்கு தெரியும் இல்லையா? ஆமா. அரசியலுக்காக சிலர் அரசியல் அரசியலுக்காக போறதுக்கு இது ஒரு படிக்கட்டா கூட படிக்கட்டா வச்சுக்கலாமா? என்ன பார்த்து சொல்றியோ? இல்ல. டவுட்டே இல்ல. பக்கா. கிண்டல் பண்றாங்களா என்னன்னு? அப்புறம் வந்து சில கருத்துக்களை மக்கள்கிட்ட சொல்லணும்ன்ற நல்ல விஷயங்களை எடுத்து சொல்றதுக்காகவும் சிலர் வராங்க. மெசேஜஸ். Yes. தென் அப்பதான் அவார்டு கொடுப்பாங்கல்ல. கொடுத்த உடனே ஃபைனல் சான்ஸ். Name. இது 4 Name, விஷயங்கள் தான். fame. பணம், புகழ். Name, fame, money. Says to people. திலீப். Good hospitality. திவ்யா. Lifestyle hospitality. You travel all the world free of cost. ஓகே, என்ன அது ஃபைனல் ஆன்சர்? நிறைய வெரைட்டி ஆஃப் ஃபுட், வெரைட்டி ஆஃப் பிளேசஸ், எல்லாரையும் அனுபவிக்கலாம். லைஃப் ஸ்டைல். சோ அவங்களுக்கு கொடுத்துறேன். சோ இப்போ சுனந்தா, கொஞ்சம் ஈஸியா கேளுங்க மேம். பொதுவா பெண்கள் தங்கத்து மேல தீராத மோகமா இருக்காங்க. ஏன்? அவசரத்துக்கு உதவுறது. அவசரத்துக்கு உதவும். ஓகே. தங்கம் வந்து ஒரு லக்ஷ்மி. சோ தங்கம் லக்ஷ்மின்னு வாங்கி வச்சிருக்கீங்களா? வீட்டோட கடவுள் மாதிரி. ஓகே.
தங்கம் வச்சுதான் ஒரு பர்சனை வந்து எடை அவங்க போடுவாங்க. எவ்வளவு நகை போட்டு மதிப்பாங்க. வந்திருக்காங்கன்னு சொல்லி பந்தாவ எவ்வளவு வராங்களா? ரிச்சா இருக்குமோ அவ்வளவு வந்து அவங்க போட்ட நகை வச்சு ஆமா ஆள் வச்சு கோல்டு வச்சு. ஆ ரைட் ஆன்சர். அழகும் கூட. என்னதான் ஆர்னமெண்ட்ஸ் போட்டாலும் தங்கம் சின்னதா ஒரு உடம்புல ஒரு தங்கம் இருந்தாலும் அதுக்கு அழகு. அழகா இருக்கும் பார்க்க. ஓகே, ஃபைனல் சான்ஸ். லாஸ்ட் அப்படி ஹெல்ப் பண்ணும். ஓகே திவ்யா. Oh, you said all that. அண்ட் ஒன்றும் இல்லை, இந்தியன் கவர்மெண்ட்டோட அந்த இது இருக்குல்ல, கவர்மெண்ட்டுக்கு ஷேர் போயிட்டு கோல்டு வாங்கினாங்கன்னா அதுக்கும் அப்பெல்லாம் நினைச்சு பொண்ணுங்க வாங்க மாட்டாங்க ப்ரோ. அப்பெல்லாம் நினைச்சு லேடிஸ் வாங்க மாட்டாங்க ப்ரோ. தேவையா நமக்கு அவ்வளவு இல்ல. சொல்லு சார். கல்யாணத்துக்கு போட்டு கொடுக்குற அவங்களுக்கு இது பண்றதுக்காக கொடுக்கறது அது ஆல்ரெடி டவுரி, அதாவது அவங்க போட்டு கட்டி கொடுக்கறதுக்காக டவுரின்னு தங்கத்தை சொல்லக்கூடாது. யூஸ் பண்றாங்க. டௌரி கொடுத்துருவாரா சங்கர்? எங்க கம்ப்யூட்டர் ரொம்ப சேஃபா இருக்காது. ஓகே, ரைட் ஆன்சர் என்னன்னு பார்க்கலாம். ஓகே, ஒரு சேமிப்பு. நிறைய பேர் கோல்ட் பிஸ்கெட் அந்த சில்வர் ஆமா, பிஸ்கெட் savings வாங்கி வைக்கிறது சேவ் பண்ணிடுவாங்க. யார்கிட்ட எவ்வளவு லக் இருக்குன்னு இப்ப பாத்துடலாம். திலீப் 4000, திவ்யா 4000, சங்கர் 5000 5,000. and சுனந்தா 4000. ஓகே, இப்போ ஃபர்ஸ்ட் ரவுண்ட்னா கூல் ஒரு டென்ஷன் இல்ல. செகண்ட் ரவுண்ட் லைட்டா டென்ஷன் ரவுண்ட். ஏன்னா இது எலிமினேஷன் ரவுண்ட். இந்த ரவுண்ட்ல யாருக்கு லீஸ்ட் லக் வந்து கிடைக்குமோ அவங்க தான் எலிமினேட் ஆக போறாங்க. யாருன்னு பாத்துடலாமா? அந்த எலிமினேட் ஆகுற அன்லக்கி. சோ ஃபர்ஸ்ட் ரவுண்ட் கூல். இந்த ரவுண்ட் இன்னொருத்தர் வர போறாங்க, அவரை இம்ப்ரெஸ் பண்ணும். அப்பதான் லக் உங்ககிட்ட வந்து சேரும். கூப்பிடலாமா? Let's start second round. All in all, அழகு ராஜா. ராஜா ராஜா நான் ராக்கெட் ராஜா. Let's welcome அழகு ராஜா. அழகான பொண்ணு நான் அது கேட்ட கண்ணுதான். அழகான பொண்ணு நான் அது கேட்ட கண்ணுதான். எங்கிட்டே இருப்பதெல்லாம் தன்மான ஒண்ணுதான். அழகான பொண்ணு நான் அது கேட்ட கண்ணுதான். எங்கிட்டே இருப்பதெல்லாம் தன்மான ஒண்ணுதான். அழகான பொண்ணு நான் அது கேட்ட கண்ணுதான். வீடில்ல காட்டு ரோஜா இதை நீங்க பாருங்க. வீடில்ல காட்டு ரோஜா இதை நீங்க பாருங்க. எவரேனும் பறிக்க வந்தா குணமேதான் மாறுங்க. முள்ளேதான் கொட்டுங்க. எவரேனும் பறிக்க வந்தா குணமேதான் மாறுங்க. முள்ளேதான் கொட்டுங்க. ஓ அங்கொன்னு இழிக்குது அந்த போல் முழிக்குது. அங்கொன்னு இழிக்குது அந்த போல் முழிக்குது. ஆட்டத்தை ரசிக்கவில்லை ஆளைத்தான் ரசிக்குது. அழகான பொண்ணு நான் அது கேட்ட ஹலோ, ஹாய். என்னுடைய பேரு ஆ. சிட்லப்பாக்கம் ஷீலா. ஷீலா. லைஃப்ல இருக்கணும் கூலா கூடாதடா பீலா. ஓகே, அதாவது நான் ஃபர்ஸ்ட் எம்ஜிஆர் சார் கூட அன்பே வா படத்துல என்ன சாங் தெரியுதா? நீ ஹீரோயினா? சிட்டுக்குருவி முத்தம் கொடுக்க ஆ. சேந்திட கண்டேனே. ஆடட். அந்த இதுக்கு நான் செலக்ட் ஆனேன். சைடுல சரோஜா தேவி வந்துட்டாங்களா? ஐயோ. அப்புறம் ம். சிவாஜி சார் கூட ஆ கலைமகள் கையிலே கைப்பொருளே அட. நீங்களா? உன்னை கவனிக்க ஆள் இல்லையோ வசந்தமாளிகை படத்துல ஆ, ஆ. அதுல செலக்ட் ஆன. ஆ. அப்புறம் பார்த்தா இவங்கள போட்டாங்க, யாரு? மானிஸ்ரீ அம்மா. அது உங்களை கேட்டாங்க, ஆனா அவங்க வந்துட்டாங்க. அவங்க வந்துட்டாங்க. அப்புறம் நான் அதை பத்தி இப்ப கூலா இருந்துட்டேன். ஓகே. ஏன்னா லைஃப்ல கிடைக்கிறது தான் கிடைக்கும், கிடைக்காம இருக்கிறது கிடைக்காது. பார்த்தாலே அதனால தெரியும். நான் வந்து ஜூனியர் ஆர்டிஸ்டாவே அப்படியே இது வரையும் மெயின்டைன் பண்ணிட்டேன். ஜூனியர் ஆர்டிஸ்டாவா? ஆமா, பெர் டே 300 rupees பேமெண்ட். அவ்வளவுதானா? யா, சரி நீங்க வாங்க. ஓகே. அவர் உங்களை இம்ப்ரெஸ் பண்றதுக்காக ரெடியா இருக்காங்க. எங்கொண்டு என்னை பார்த்து கஞ்சாடை பண்ணது. எங்கொண்டு என்னை பார்த்து கஞ்சாடை பண்ணது. ஏமாளி பொண்ணு என்ன ஏதேதோ என்னது. ஓகே, ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ. ஓகே, இந்த அழகு ராணியை தான் நீங்க இம்ப்ரெஸ் பண்ணணும்.
ஓகே ஃபர்ஸ்ட் சான்ஸ் திலீப் வாங்க நான் தான் வாங்க என்ன பண்ண போறீங்க இம்ப்ரெஸ். ம், நீங்க ஹீரோயினா, நான் ஹீரோ. இல்ல என் கூட படம் பண்ணுவீங்களா? கண்டிப்பா பண்றேன். இல்ல லவ் கிவ் எல்லாம் முதல்ல நான் எதுவும் சொல்ல மாட்டேன். ஹீரோயினா ரொம்ப அது போக இது போக தன்னால வந்துரும். எனக்கு ரொம்ப ஆக்சுவலி வெக்கமா இருக்கு. எப்படி பேசுறது, ஃபேஸ் பார்த்து பேசுறது ரொம்ப வெக்கமா இருக்கும். சோ அதனாலதான் போன் ரொம்ப. நம்பர் தரேன், போன்ல பேசு. நீங்க எங்க இருந்து? சிட்லப்பாக்கம் சீலா. அப்படியா? ஒண்ணு இல்ல, ஒரு படம் பண்ணிருக்கா பகடை பகடைன்னு சொல்லிட்டு. எனக்கு என்ன தோணுது அப்படின்னா, அந்த படத்துல நீங்களே ஹீரோயினா இருந்தா ரொம்ப நல்லா இருக்கும்னு தோணுது. பட் ஆனா அசிங்க ஒரு பொண்ணு போட்டேன். She is coming. पगड़े पगड़े हीरोइन कुछ ना ऐसे कंपेयरिंग मी विद हर हां शी इज ब्यूटीफुल தமிழ் தெரியாது, என்ன வேணாலும் பேசலாம். தமிழ் தெரியாதுன்னு நினைச்சீங்க, ஆனா புரியுது. ஹீரோயினா முன்னாடி அடிச்ச ரொம்ப நல்லா இருக்காது. हीरोइन Yeah. ओ விடாத तुम क्यों हो क्या? तुम சரியான போட்டி. कुछ कुछ होता है. कुछ कुछ होता है. விடாத நீ யாரு? hit him பெருக்குனா பெருக்கு. Actually, you hit him no I hit him no no I don't இல்ல க்ளீன் பண்ணிட்டு போ, நான் will pay. க்ளீன் பண்ணிட்டு போ. எதுக்கு எடுத்து வந்தாங்க? clean ya what I'm telling him. No, Divya, just wait na. Hey. Just wait. You finished off film na. படம் முடிஞ்சது இல்ல. see how he is comparing me with her நீங்க நடுவுல இருந்து உங்களுக்கு அடி போடும். அவங்களுக்கு check வேணுமா, my உங்களுக்கு face அவங்க உங்க மேல ரொம்ப அழகா இருக்காங்க. வேண்டாங்க, அவன் பாத்துட்டு இருக்காங்க. நல்லா இருக்காது விடுங்க. பொண்ணு முன்னாடி அப்படி அசிங்கப்படக்கூடாது விடுங்க. நீங்க வேற. சந்தோஷத்தில் மயில் காலை வெயில கொண்டாடுதே. பாதமரிச்சு பட்டாம்பூச்சி வாசம் பிடிச்சி திண்டாடுதே. ஓ இம்ப்ரெஷன் பண்ண சொன்னா என்னண்ணே பண்ற நீ? இழிப்பு ரொம்ப காட்டாத இழிப்பு. ஓகேவா? தம்புடிக்கு வக்கு இல்லையா, ஒய்யா தோப்புல கல்யாணமா, ஒய்யால ஜலபுல ஜங். Zero. 5,000. பாத்தீங்களா திவ்யா, இம்ப்ரெஸ் பண்ண சொன்னா எப்படி இம்ப்ரெஸ் பண்ணிட்டாரு. வாங்க திவ்யா சோ இந்த அழகு பார்த்து இம்ப்ரெஸ் ஆயிட்டீங்களா? அவங்க என் அழகை பார்த்து இம்ப்ரெஸ் ஆன மாதிரி நான் அவங்க அழகை. கடவுளே. ஓகே, நீங்க டான்ஸ் பண்ண போறீங்களா?
திவ்யா Thank you. யூ ஆல்சோ ஃப்ரம் நார்த் ஐ எம் ஆல்சோ ஃப்ரம் நார்த் நம்ம சவுத்ல North இல்லையா? North. கலக்குன்னு கலக்குறோம் ஆஃப்டர் தட் வி வில் கோ டு அப்ராட் ஓகே அங்கேயும் ஒரு கலக்குறோம் ஹாலிவுட். அதுவா வெயிட் a minute 10 பைசா 8 நாள் 4 நாள் பரோட்டாக்கு ஏத்தது சால்னா Zero. Hey, 5,000 again. 5,000. she is also from north I am also from north so I giving 5,000 rupees மாறுதே மாறுதே என் சூழல் மாறுதே பாயுதே பாயுதே Okay, நம்ம திவ்யா அண்ட் திலீப் அழகு ராணியை இம்ப்ரெஸ் பண்றது பாத்திருக்கீங்க. சங்கர் எப்படி இம்ப்ரெஸ் பண்ண போறாரோ பாக்குறதுக்கு முன்னாடி ஓகே சங்கர் எஸ் மேடம். என்ன 5,000 வந்துச்சு. ஒண்ணும் பண்ண முடியாது. இதுக்கு மேல நான் என்ன கேட்டாலும் அவங்களோட வர முடியாது இப்போ. ஏன் அப்படி நினைக்கிறீங்க? வாங்க, சூப்பரா டான்ஸ் ஆடுறீங்க, சூப்பரா காமெடி பண்றீங்க. ஆனா அவரை இம்ப்ரெஸ் பண்ணணுமே. ஆளினால் அழகு ராணிய. ஆமா, அது இன்னும் ஈஸியே. ஆரம்பத்திலவே பண்ணிட்டீங்க அவங்க என்ட்ரில. அவங்களை இம்ப்ரெஸ் பண்றதுக்கு ஒண்ணு வச்சிருக்கேன் நான். சரி செய்யுங்க. உன்னை பார்த்த நேரம் மனசு ஆடும் மயிலாட்டம் உன்னை நினைச்ச நேரம் நெஞ்சில் மலரும் பூந்தோட்டம் கரைகளை உடைத்திடுவதையே கனவினில் தினம் மறுபடியே இறைவனும் எழுதிய விதியே பனி விழும் மலர் வனக்கிளியே சரிகம பத நிச ஸ்வரங்களும் நீயே இதழ்களில் பரவிடும் பரவசம் நீயே நழுவுது மனம் இனிது வரச தினம் இனி தினம் தினம் புது புது சுகம் சுகமே இல்ல, ஆடு, ஆடு. இல்ல, இது இல்ல, ஆடு. உனக்கு இங்க என்ன வேலை? இல்ல ஆடு பரல ஆடு. ஏய் திலீப் இல்ல. இங்க என்ன போய் என்ன இருக்கீங்க? ஒண்ணுமே இல்ல. ஏய் அவ்வளவுதான். அவ என்ன சொன்னா தெரியுமா? ஃபர்ஸ்ட் 300 ரூபாய்க்கு கஷ்டப்படுற ஜூனியர் ஆர்டிஸ்ட் சொன்னாயா? நான் இருக்கிற லைஃப் கொடுக்குறேன். நீ வா பக்கத்துல வா. அவன் பக்கத்துல ஏன் போற? நீ குட்டையா இருக்க வேணாம் ஏய் பரவாயில்லமா, நான் சூப் போட்டு அட்ஜஸ்ட் பண்ணிடலாமா பக்கத்துல? நெட்டையா இருக்கணும்னா கரெக்டா இருக்கும் இல்லம்மா அதுக்கு இல்லம்மா, இங்க வா ஒரு நிமிஷம் லைஃப் நான் தான்டா லைஃப். ஏய், நீ life- ஹீரோ தான் லைஃப் கொடுக்கணும்டா. ஒரு நிமிஷம்டா, நான் அடுத்த படம் ஹீரோவா பண்ண போறேன். வேணாம், ஹீரோயினை வச்சு பண்ண போறேன்டா அவளுக்கு. வேணாம், வேணாம். நீயா? 5 கோடி ரூபாய் சொத்தை கொண்டு வந்துட்டா. இப்பதானே பகடையில நல்ல ஒரு கேரக்டர் கொடுத்துட்டா. அப்போ என்ன? அதுல நீ கேரட் தான்டா கொடுத்தா. பகட பார்ட் 2ல இவ தான்டா ஹீரோயின் எனக்கு. பகடி பாட்டு டைரக்டர் யார் தெரியுமா? பேரழகன் பாத்தியா? சூர்யா கூட ஒரு படம் பண்ற அவர் தான் டைரக்டர். அடிப்பாங்க. எனக்கு தெரியும்டா. நான் அவர்ட்ட பெர்மிஷன் வாங்கிட்டு தான் நான் டைட்டில் வச்சு பண்ண போறேன். ஏய் நீ என் கூட ஹீரோயினை பண்ண வர்றியா வரலையா? நான் இவன் கூட தான் இருக்கேன் ஏய், அவன் கூட இருந்தா சும்மா லைஃப்ல தாண்டி இருக்கணும். நீ ஹீரோயினை பண்ண ஆசையா இல்லையா உனக்கு? நீ ஆளும் குட்டை பேசுறதும் குட்டை போ ஏய், இல்ல, நல்லா பேசுவேன். இங்க வா. இவங்க எல்லாம் இங்க வா. போடா. பகட பார்ட் 2ல ஹீரோயினை போறேன்டி. போடா வா. ஏய் இந்தடி இங்க பாரு. At present நீ life எல்லாம் தான் கொடுப்பேன். ஜென்மத்துக்கு ஹீரோயின் ஆக மாட்டே. ஏன் எஸ் சாபம் அதெல்லாம் போய் தொலை. டேய் என்னடா பேசிட்டு இருக்க நீ? பேசாரா, போடா. நீ என்ன பேசிட்டு இருக்க? பகட இல்ல அவள டூல ஹீரோயினை பணம் இருக்கா உனக்கிட்ட? படம் இருக்கா? இவ்வளவு பணம் வேணும். என் சாட்டு சொத்தை வித்து இவ்வளவு பெருசு கொண்டு வந்திருக்கேன்டா. 1 லட்சம் 2 லட்சம் 3 லட்சம் 4 லட்சம் 5 கோடி தான் லூசு. Pagadi Pagadi part 1, part 2, நான் தான் ஹீரோ. ப்ளீஸ். இங்க பாரு அழகுராணி, நீ தான் பகட பாட்டுள்ள ஹீரோயின். டேய் இங்க வாடா. உனக்கு என்ன பிரச்சனை? உனக்கு என்ன பிரச்சனை இப்போ? என்ன பிரச்சனைனா ஏன் ஹீரோயின்டா? டேய் பகட பாட்டுள்ள அவளாண்டா ஹீரோயின். நீ part 3 part 4 எல்லாமே எடுக்கலாம். நான் பாட்டன் எடுக்கறடா. பாட்டன் எடுக்கறேன். நீ போய் பாட்டன்ட்ட வாங்கடா போடா. இல்லடா திவ்யா சிங் வேண்டடா. தமிழ் தெரியாது. திவ்யா சிங் பிரச்சனைடா. வேற யாரா நீ கூட வந்து நான் உன்ன காதலிக்கிறேன் அப்படின்னு ஒரு கேன் போகுதுடா கேமரால. கேன் எங்கடா இருக்கு? எல்லாமே காடு தானடா. என்னடா கேன்? போடா இங்க உட்கார போடா. நான் போய் ஜஸ்ட் அவளை இன்ட்ரெஸ்ட் பண்ணுறேன். இங்கோத நீ என்ன மறக்காத ஏய் பாத்து இங்க பாரு. நீ என்ன சொன்ன? நீ 300 ரூபாய் கஷ்டப்படுறேன்னு சொன்னேலடி. அப்ப நீ எவ்வளவு தருவ? எவ்வளவு வேணும் உனக்கு? என்னுடைய ரெமுனரேஷன் 2 crores 2 கோடி தானா? 300 ரூபாய்க்கு 3 கோடியா தாண்டி வச்சுக்கிறேன். இதுல இருந்து எவ்வளவு கொடுப்ப எனக்கு? ரோஜா மேடம் போய் சொல்றான். டேய் திலீப், நீ பகட ஃபர்ஸ்ட் பார்ட்டோட ஹீரோ, நான் செகண்ட் பார்ட்டோட ஹீரோ. ஜஸ்ட் ஷட் அப். டேய் பசிக்குதுடா. எனக்கு அதுக்கு மேல பசிக்கு போடுறே. நான் எவ்வளவு பார்த்தேன். ஓகே மூதேவி இருக்கிறான் 3 அடி 3 முதலீடு கேக்குதா உனக்கு?
முடிச்சவிக்கு முண்டம் இந்தாடா. எங்க போனாலும் முதல் இரவு தான் தெரியுதா? ஆமாடா. போ. ஜீரோ 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 ஐயோ ஜீரோ 1. நான் 3 கோடி சொன்னக்கா எனக்கு 3000 கொடுத்துருக்கேன். நீ நல்ல நல்ல விளங்குவியா நீ விஷயம். எல்லாம்? வாங்க சுனந்தா. நீங்க என்ன பண்ணி இம்ப்ரெஸ் பண்ண போறீங்க எங்க அழகு ராணியை? டான்ஸ் ட்ரை பண்றேன் மேடம். ஓகே மியூசிக். கல்லு பூட்ட போட்டு வாய பூட்டிக்கோ. கோயம்புத்தூர் பச்சை பிச்சு காத பத்திக்கோ. காரக்கூடிங்கொப்ப வீடு நீயும் போய்க்கோ. காஞ்சிபுரம் மாடத்துல நீயும் சேர்ந்துக்கோ. தஞ்சாவூர் பொம்மைக்கிந்த தலைகனம் எதுக்கோ. காங்கேயம் காளை என்ன நெஞ்சில் எண்ணம் இருக்கோ. வண்டுக்கும் பூவுக்கும் தான் வழக்கெதுக்கோ என்ன முறுக்கோ. கோயம்புத்தூர் பச்சை பிச்சு காத பத்திக்கோ. வாங்க சுனந்தா. ஓகே. ஆத்துல போகுது லாரி, ஆரம்பத்திலே கேட்டுக்கிறேன் சாரி. ஓகே. ஜீரோ 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 Just zero. ஜீரோ 2000. யார்கிட்ட எவ்வளவு லக் இருக்குன்னு பார்க்கலாம். திலீப் 9000, திவ்யா 9000, சங்கர் 8000 and சுனந்தா 6000. ஸோ உங்களுக்கு லீஸ்ட் லக் கொடுத்ததுனால அந்த 4 பேர்ல உங்களை எலிமினேட் பண்றோம். வெளியே போத்தல இங்கே வந்து பக்கத்துல உட்காருங்க, என்ஜாய் பண்ணுங்க, ஹெல்ப் பண்ணுங்க, இல்லைன்னா டிஸ்டர்ப் பண்ணுங்க. தென்பாண்டி சீமையிலே தேரோடும் வேதியிலே மான் போல வந்தவனே யாரடித்தாரோ 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 யாரடித்தாரோ. பாவம் நம்ம சுனந்தா எலிமினேட் ஆயிட்டாங்க. சரி நம்ம பார்க்கலாம் Yes, ma'am. யார் அடுத்த ரவுண்ட்ல எலிமினேட் ஆக போறாங்கன்னு பார்த்துக்கலாம். ஓகே. சோ அடுத்த ரவுண்ட் வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ரவுண்ட், கேம் ரவுண்ட். கேம்னா ஜாலியா விளையாட்டு ஆடலாம். ஓகே, லெட்ஸ் ஸ்டார்ட் third round. பை ராஜா பை. சோ இந்த ரவுண்ட்ல நான் உங்களுக்கு காசு கொடுக்க மாட்டேன். உங்க அமௌண்ட் நீங்களே பெட் கட்டி ஜெயிக்கணும். ஐயோ. சோ ஒவ்வொருத்தர வரும்போது 3 கார்டு கொடுக்குறேன். அதுல ஒரு கார்டு நீங்க செலக்ட் பண்ணுங்க. அதுல என்ன கேம் இருக்குன்னு நான் சொல்றதுக்கு முன்னாடி அங்க இருக்கிற 2 பேர் இருப்பாங்க. அதுல யாரோ ஒருத்தர் மேல பெட் கட்டணும். ஓகே. சோ நீங்க ஜெயிச்சா அவங்க உங்களுக்கு காசு கொடுப்பாங்க, தோத்தா நீங்க அவங்களுக்கு காசு கொடுக்கணும். ஓகே. ஓகே, ஃபர்ஸ்ட் திலீப். யார் மேல பெட் கட்டுறீங்க? எவ்வளவு கட்டுறீங்க? திவ்யா. திவ்யா என்ன அதிகமா இருக்கு? பெட் கட்ட போறாங்க. எவ்வளவு கட்ட போறீங்க? 3000. இண்டி 3000. இல்ல இல்ல கேன்சல் 1000 போதும். இவருக்கு 1000 ஜாஸ்தி. 1000. யோ நீ அப்புறம் 1000 தான் அங்க இருந்து எடுக்க முடியும். 1000. உங்களுக்கான கேம். சிடி மேல பால் வை. ஓகே, இங்க சிடிஸ் பாத்தீங்களா அழகா எவ்வளவு சூப்பரா வச்சிருக்காங்க. இதுக்கு மேல ஒண்ணுன்னா பால் வச்சா போதும். உங்களுக்கு 55 செகண்ட்ஸ் கொடுக்குறேன். இந்த 55 செகண்ட்ஸ்க்குள்ள ஒவ்வொரு பால் தம் புடிச்சு எடுத்துட்டு போய் அது மேல வைக்கணும்.
விட்டுட்டீங்கன்னா காத்து விட்டீங்கன்னா அது கீழே விழுந்துரும். இது ஏ அக்கௌண்ட் உங்க அக்கௌண்ட். என்னோட அக்கௌண்ட் தான். இப்போ நான் ஜெயிச்சா 1000 உங்க சொந்தம். டன். Ready. Quicker game. Your time starts now. நான் ஒண்ணும் பண்ணல. இவங்க தான் ஏதோ ப்ரே பண்ணிருக்காங்க இங்க. இது சைடுல வச்சா கூட பேலன்ஸ் ஆயிடுச்சு பாத்தீங்களா? ஆமா, இது ரெண்டு பேலன்ஸ் ஆயிடுச்சு. இதான் லக்கி. அது ரெண்டு பேலன்ஸ் ஆன உடனே நீ வின் பண்ண போறேன்னு நினைச்சேன். ஆனா பாதியில நின்னுட்டீங்க. 1000 கொடுத்துருங்க திவ்யா. ஓகே திலீப், நீங்க செலக்ட் பண்ண கேம்ல 1000 லாஸ் பண்ணீங்க. உங்க டோட்டல் ஸ்கோர் 8000. இப்போ திவ்யா வாங்க. யார் மேல பெட் கட்டுறீங்க? எவ்வளவு கட்டுறீங்க? Dilip. கமான் பழி வாங்குறது தான் டைம். -1000. 1000. ஏய் 2000 கட்டுங்க. Only 1000. Only 1000. ஓகே, உங்களுக்கான கேம் கலராக. ஓகே, உங்க முன்னாடி 5 பிளேட் இருக்கு. 5 பிளேட்ல கலர்ஸ் மிக்ஸ் ஆன பால்ஸ் இருக்கு. ஸோ அந்த கலர்ஸ் செப்பரேட் பண்ணி சேம் கலரா இருக்கணும். ஸோ ஒரு பால் எடுக்கும் போது ஒரு டைம்ல ஒரு பால் மட்டும் தான் எடுக்கணும். இந்த ஒயிட் எடுத்தா இந்த ஒயிட்ல போட்டீங்கன்னா, கிரீன் எடுத்து இங்க போட்டுக்கலாம். ஸோ அந்த மாதிரி ஃபைனலா பாத்தீங்கன்னா ஒரு பிளேட்ல ஒயிட், ஒரு பிளேட்ல பிங்க், ஒரு பிளேட்ல கிரீன், அந்த மாதிரி இருக்கணும். 55 செகண்ட்ஸ்க்குள்ள நீங்க கரெக்டா பண்ணீங்கன்னா அந்த 1000 உங்க சொந்தம். ரெடி? Quicker time starts now. This is the French style. The French style. Kick it on. Kick it on. Kick it on. Kick it on. Nice. Kick it on. Kick it on. Nice. Kick it on. Kick it on. Nice. திவ்யா, We won. திலீப் நினைச்சிருக்காங்க ரொம்ப ஈஸி கேம் கொடுத்துட்டாங்க. ஹீரோயின்ஸ் ஒன்னா ஆயிட்டாங்கன்னு நினைச்சாங்க. சீரியஸ்லி அப்படிதான் நினைச்சேன். பார்த்தா எவ்வளவு கஷ்டம் ரொம்ப தெரிஞ்சுச்சு. கஷ்டம். சோ ஒரு பால்காக உங்களுக்கு 1000 கொடுக்க வேண்டியதாயிடுச்சு. திவ்யா, நீங்க செலக்ட் பண்ண கேம்ல 1000 லாஸ் பண்ணிட்டீங்க. பவுண்ட் டல் ஆயிட்டீங்க. ஆனா சங்கர் இப்பதான் லைட்டா டென்ஷன் ஆரம்பிச்சது. சோ டென்ஷன் ரிலீவ் பண்ணணும்னா உங்களை கேம் விளையாட வைக்கணும். வாங்க விளையாடலாம். யார் மேல பெட் கட்டுறீங்க? எவ்வளவு கட்டுறீங்க? அப்படி ஜெயிச்சா ஃபைனல் அவரை பழி வாங்கிக்கலாம். நான் திவ்யா மேல வந்து என்கிட்ட இருக்க 8000 கட்டுறேன். Hey, forfeit. On me, huh? Forfeit? என்ன forfeit? Why 8,000? I did for 1,000. He did for 1,000. Why you are doing on 8,000? Huh? You want me to lose? No. Okay, go. He is not going to win the Okay, game. go. Go. I'll win the game. சாபம் வச்சிடலாம். ஃபுல்லா சாபம் என்ன சாப்பிட்டாலும் சரி ஜெயிக்கிறேன். பாப்போம். Okay, no problem. We'll see. ஓகே, உங்களுக்கான கேம் பார்க்கலாம். வாத்து நடை. வாத்து நடைனா அந்த நாஞ்சில் விஜய் மாதிரி நடக்கிறதானே? நடந்துடு. அது கை வந்த கலை. சரி சங்கர்,
இந்த பால வந்து கால் நடுவுல வச்சுட்டு ஓகே 55 செகண்ட்ஸ் கொடுக்குறீங்களா? ஓகே அழகா நாஞ்சில் விஜய் மாதிரி இப்படி இந்த பிளாக்ல தான் போகணும். இப்படி ரவுண்ட் போட்டு என்கிட்ட வரணும். ஓகே ஷூர் மேம். If he falls down, ஒரு வாட்டி இல்ல 3 வாட்டி. மேடம் 3 வாட்டி டைமிங்ல இருக்காது மேம். ஏன் இருக்காது? எவ்வளவு 55 செகண்ட்ஸ் இருக்கு. ஓகே I'll try my best. ஓகே ரெடி. Cricket time starts now. மேடம் என்ன ரூல் ஆக்சுவலி விட்டா கிடையாதுல்ல. ஆம்பளையா நீ? இல்ல மேடம் முடியல. இன்னும் ஒரு சங்கர் ஆம்பளையா நீ? thank you so much. ஐயோ யார்கிட்ட எவ்வளவு இருக்குன்னு பார்க்கலாம். திலீப் குமார் 9000, திவ்யா சிங் 17,000, ஜீரோ. வாங்க வந்து ரெஸ்ட் எடுங்க, ரொம்ப டயர்ட் ஆயிட்டீங்க. வாழ்வே மாயம் இந்த வாழ்வே மாயம் வாழ்வே மாயம் இந்த வாழ்வே மாயம் தரை மீது காணும் யாவும் தண்ணீரில் போடும் கோலம் நிலைக்காதம்மா. யாரோடு யார் வந்தது நாம் போகும் போது யாரோடு யார் செல்வது? So, இந்த ஃபைனல் ரவுண்ட்ல வின்னர் யாருன்னு பார்த்துலாம். இப்போ திலீப் குமார் கிட்ட இருக்கு 9000 and திவ்யா கிட்ட இருக்கு 17,000. So யார் வின்னர் பார்த்துலாமா? Let's start final round. ராஜா, ராணி. So ஹையஸ்டா இருக்கிற திவ்யாக்கு gift கொடுக்கலாம். So திவ்யா, இது நான் கொடுத்த லக். இது வேணா வச்சுக்கலாம், இல்லைன்னா எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கலாம். இன்னும் 2 லக் உங்களுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கு. அங்க ராஜா இருக்காங்க, இங்க ராணி இருக்காங்க, உங்க கையில பொம்மை. சோ இந்த 3க்குள்ள லக் இருக்கு. நிறைய இருக்கலாம், ஜீரோவா இருக்கலாம். சோ எது வேணுமோ நீங்களே செலக்ட் பண்ணிக்கோங்க. I'll go for this. ஓகே திலீப், உங்களுக்கு 2 சான்ஸ். ஒன்னு ராஜா, ஒன்னு ராணி. எது வேணும்? ராஜா. ஏன் ராணி ஆல்ரெடி வெயிட் பண்ணுதா வெளியே போய்? அழகு ராணி இருக்கு already. அதுதான். அது So, ராணி ராணி இல்ல. கிட்ட எவ்வளவு இருந்தாலும் அது எனக்கு சொந்தம். ம். So first ராணி கிட்ட எவ்வளவு இருக்குன்னு பார்க்கலாம். ராணி லக்க 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 ஓபன். நான் தான் ரிச் இப்பத்துக்கு. ஸோ இதுக்கப்புறம் ராஜா கிட்ட நிறைய இருந்துச்சுன்னா பார்ட்டி ஷேரிங். சரி. ஓகே. ஸோ நெக்ஸ்ட் ராஜா கிட்ட எவ்வளவு இருக்குன்னு பாக்குறதுக்கு முன்னாடி இந்த பொம்மை கிட்ட எவ்வளவு இருக்குன்னு பார்த்துடலாம். திலீப் இந்த ராணியை செலக்ட் பண்ண விட்டு அந்த ராணியை செலக்ட் பண்ணீங்களே. 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15. 32,000 ரூபாய். Not bad. Not bad. So ராஜா கிட்ட எவ்வளவு இருக்குன்னு பார்த்துடலாம் வாங்க. ராஜா ஜி பூம்பா ஓபன். நினைப்புலவே இருக்காரு. அது கேர்ள்ஸ் பவர் இஸ் ஆல்வேஸ் கிரேட். சோ ஜீரோ வந்துச்சு, கவலையா இருக்கு. அங்க பாத்தீங்களா 32,000. எப்படி இதுல தெரியல. அது 32,000 உங்க கிட்ட வந்தா எவ்வளவு நல்லா இருக்கும்.
அது வரதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கு. ஏன்னா கேம் இன்னும் முடியல, இப்பதான் ஆரம்பிக்க போகுது. ரியல் கிக் நீங்க பார்க்க போறீங்க. இந்த ரவுண்ட்ல கிரீன் வந்த லக், ரெட் வந்த கிக். சோ நம்ம எப்பவுமே லீஸ்டா இருக்கவங்களுக்கு தான் இந்த ரவுண்ட்ல ஃபர்ஸ்ட் சான்ஸ் கொடுப்போம். திலீப் லீஸ்டா இருக்கிறதுனால உனக்கு தான் ஃபர்ஸ்ட் சான்ஸ் அண்ட் ஃபைனல் சான்ஸ். கடவுளை நல்லா ப்ரே பண்ணிக்கோங்க. இந்த ட்விஸ்டரை சுத்துங்க. கிரீன் வந்தா உங்க லக் 32,000 உங்களுக்கு கொண்டு வந்து கொடுக்கும். டன். சுத்துங்க. பகட 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 டேய் பகட 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 ஊதாதே ஊதாதே ஊதாதே. பக்கத்துல இருக்கிறவனுக்கே சந்தோஷமா இல்லப்பா. நான் தான் இவன் தோக்கன்னு நினைச்சிட்டு இருந்தேன் முதல்ல இருந்து. இட்ஸ் கால்ட் ஜெலஸ். ஃபைனல் சான்ஸ் உங்களுக்கு கொடுக்கிறேன். ஏன்னா அவங்க தான் கஷ்டப்பட்டு சம்பாதிச்ச காசு போயிட்டே இருந்தா ட்ரை கஷ்டப்படுறாங்க. பண்ணுங்க. Again ஒரு நீங்களும் chance. ட்ரை பண்ணுங்க. உங்க லக் இந்த ட்விஸ்டரை சுத்துங்க. கிரீன் வந்துச்சுன்னா அந்த 32,000 உங்க சொந்தம். சோ இதான் ஃபைனல். சுத்துங்க. Pagade game started now. Yo. பகட 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 Stop. எவ்வளவு பேர் கண்ணு வச்சாலும் சாபம் வச்சாலும் படவே இல்ல. எவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்கீங்க. ஓகே திவ்யா, 9,000 for you and இந்த எபிசோட் வின்னர் திலீப் குமார் with 32,000. Congrats. Thank you. ஓகே இதுதான் லக்கா கிக்கா. லக் எப்போ யார் பக்கத்துல இருக்கும், எப்போ யார் கிக் கொடுக்குன்னு தெரியாது. ஸோ நீங்க ஏதோ நினைச்சீங்க, என்னமோ ஆயிப்போச்சு. நான் தோக்கடிங்கன்னு நினைச்சேன். எப்படி ஃபீல் பண்றீங்க? ரொம்ப பேடா ரொம்ப ஃபீல் பண்றாங்க. எல்லாரும் ஹாப்பியா இருக்கு. சங்கர் தான் கொஞ்சம் கவலை. என்னன்னா அழகு ராணி ஓட்டிட்டு போயிட்டாப்ல 32,000 தண்டு போயிட்டாப்ல. நான் என்னதான் பண்றது? இன்னைக்கு அவனோட லக் நல்லா இருக்கு. நீ வரும்போது பூஜை பண்ணிட்டு வந்திருக்கணும். நீ என்னமா பூஜை பண்ண சொல்லு, நானும் பண்ணிட்டு வரேன் நல்ல இருந்து. சோ நாங்க என்ஜாய் பண்ணிட்டோம். நீங்களும் என்ஜாய் பண்ணீங்களா? அடுத்த லக்கா கிக்கல மறுபடியும் சந்திப்போம். அத வரைக்கும் கீப் ஸ்மைலிங். பை பை. கூட விளையாட கிக்கு கிக்கு அதிர்ஷ்டம்